ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வேர்த்து விறுவிறுக்கிற அளவுக்கு வந்து வேலை செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இப்படி இருக்கிற கொட்டாவை நான் எந்த அளவுக்கு அழகாக பெருக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொட்டாவை எல்லாமே அழகாக வந்து பெருக்கி வாரி வந்து கொட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா நான் ஆடு ஒன்று கிளம்பியாச்சா? அப்பா இருந்தாலும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. பில்லுக்கு வருவாங்க, ஆட்டை பாட்டை பார்த்துக்குவாங்க, சாணியும் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இருந்தானா அவங்க இல்லாதுன்னா எல்லா வேலையும் என்னோட சேர்ந்ததாக ஆகி போச்சு. ஜெயஸ்டி வந்து வீட்டு வேலை பார்த்துக்குவா, சும்மா சொல்லக்கூடாது, அதுவும் பாப்பாவும் செய்வான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆட்டை பார்த்துக்கோ, ஆட்டு சாணி வாரத்துக்கோ, பில்லுக்கு போகிறது, ஆடு வாடகை மேய்க்கிறதுக்கோ அந்தமாரி வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் விட்டுமா ஆட்டை விட்டுமா ஏரில் விட்டுட்டு அப்படியே பில்லு எடுத்துன்னு வரலாம் சொல்லிட்டு போகிறோமே. வாங்க பார்க்கலாம். ரொம்ப நாள் வந்து நீங்கள் பில்லு அறுத்த பார்க்க போகிறீங்க. சரி சரி சரிம்மா. ரொம்ப நாள் கழிச்சு தான் அம்மாவும் ஆடு ஓட்டுன்னு போகிறாங்க. ஆமாம், நான் வந்து மழை பெஞ்சிலேருந்து நான் ஆட்டை ஓட்டின்னு வெளியில் ஓட்டின்னு போகல. என்கிட்ட தண்ணி நின்றுது இல்லையா, அந்த கதண்டு இருக்கும், தண்ணியிலேயே வச்சுட்டு கதண்டு நிற்கும். அந்த கதண்டு தண்ணி பண்ணி அந்த பில்லு தான் ஒட்டி அந்த கதண்டு போகிறோம். அது வந்து ஆடு சாப்பிட வாயில் ஃபுல்லாக வாய் புண்ணு வர ஆரம்பிச்சிடும். நாமளே வந்து சேத்துல இப்போ களை எடுத்தோம்னா கையெல்லாம் அப்படியே பிடுங்க மாதிரி ஒரு ஒன்று ஒன்றே ஆகிடும், பிடிங்கிடும். அந்த அனுபவம் கிராமத்தில் இருக்கிறவங்களும் அத்தனை பேருமே இருக்கும். மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியல. அதான் அந்த வாய் புண்ணு ஆகிடும். சரி, நல்லா இன்னும் கொஞ்சம் பில்லு நிறையா துளுக்கட்டும், நம்ம அப்போ ஓட்டிமா ஆட்டை உள்ள சொல்லிட்டு தான் ஓட்டதே இருந்தேன். இப்போ தான் ஓட்டிமா போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஜெயஸ்ரீ, நான் பில்லுக்கு போனாலே சைலண்டாக இருப்பேன். பின்ன என்ன நீங்கள் வீடியோ எடுத்துக்கிறீங்க? நான் வந்து ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா போயிட்டு பிறகு மதிய டைமில் நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோமே. சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து ஃபைனலாக வந்து ஆடு வந்து ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. மாடு இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து கொட்டாவை வந்து பெருகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 வேலை தான் நம்மளுக்கு இருக்குது. வாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு வந்துடலாம். மாட்டுக்கு வந்து தண்ணி வந்து வச்சுட்டேன், கொட்டா வந்து ஒன்று கொஞ்சம் நேரம் சென்று வந்து பெருக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அம்மா இருந்தாலுமே வந்து ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து ஜாலியாக வந்து பேசிட்டு நானும் அம்மா வந்து ஜாலியாக வந்து விளாட்ருப்போம். எதனா செஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் அம்மா எதனா சொல்லுவாங்க, நான் வந்து செய்வேன். இல்லை நான் எதனா சொல்லுவேன், அம்மா வந்து செஞ்சு தருவாங்க. இப்போ அம்மா வந்து ஆடு ஓட்டிட்டு போனதுனால சரி எனக்கு வந்து எதனா செஞ்சு சாப்பிடணும் போல இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து குலோப் ஜாமா வந்து 2 இருந்தது. அதில் ஒன்று எடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் செய்கிறேனே. அம்மா வந்து அன்றைக்கி செய்ய பார்த்து நான் வந்து பார்த்தேன். அதனால் இப்போ வந்து நானே வந்து ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். குலோப் ஜாமுன் இதெல்லாம் வந்து பிடிச்சி வச்சுட்டேன். வாங்க பார்க்கலாம் எப்படி பிடிச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ பிடிச்சி வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து எண்ணெயும் வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் குலோப் ஜாம் வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஜீரா தண்ணி வந்து ரெடி பண்ணலாம். அம்மா இருந்திருந்தாங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சிருப்பாங்க. நான் வந்து பயந்து 2 3 அந்த மாதிரி வந்து போட்டு பொரிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 3 வந்து பொரியுது. இங்கே வந்து பார்த்தீங்களா பாதி வந்து பொரிச்சு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் வந்து பொரிச்சு எடுத்துட்டா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் ஆனோடனே வந்து எடுத்துடுவோம். பயமாக இருக்குது, அதிகமாக தீ விட்டுட்டுனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். சூப்பராக வந்து ஜீரா தண்ணி வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது ஏலக்காய்லாம் வந்து போட்டு ரெடி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச குலோப் ஜாமுன் வந்து இது உள்ளே வந்து போடலாம். சூப்பராக வந்து செஞ்சாச்சு. இப்போ வந்து இது வந்து மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து சூப்பராக இது வந்து ரெடி பண்ணியாச்சு. அது வந்து 2 மணி நேரம் வந்து ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து அம்மா கொடுத்த வேலையெல்லாம் வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இப்படி இருக்கிற கொட்டாவை நான் எந்த அளவுக்கு அழகாக பெருக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வேர்த்து விறுவிறுக்கிற அளவுக்கு வந்து வேலை செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொட்டாவை எல்லாமே அழகாக வந்து பெருக்கி வாரி வந்து கொட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொட்டிட்டு கண்ணுக்குட்டிக்கும் வந்து பில்லு தண்ணி வந்து வச்சுருக்கேன். அது எங்கள் கண்ணுக்குட்டி எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பில்லு சாப்பிடுவார், கொஞ்சம் தண்ணி குடிப்பார். இதே வேலை தான் அவர் நடத்துவார். அதனால் சொல்லிட்டு பக்கத்தில் வந்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அம்மா வந்து 2 மணிக்கு சாப்பாடு எடுத்துணுவாம்மான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருந்தாங்க 2 மணி ஆக ஒன்று அரை மணி நேரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல உக்காந்துட்டு அதுக்கப்புறமா அம்மாவுக்கு வந்து சாப்பாடு போட்டு எடுத்துன்னு கிளம்பலாம். அம்மாவுக்கே வந்து தெரியாமல் சர்ப்ரைஸாக வந்து குலோப் ஜாமுன் வந்து செஞ்சுருக்கேன். அம்மாட்ட எடுத்துன்னு கொடுத்து அம்மாவோட ரியாக்ஷனையும் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச குலோப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து இது அம்மாவுக்கு வந்து எடுத்து வச்சுன்னு போகிற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பொருளும் போய் எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா நீ வீட்டுக்கு எடுத்துமாம்மா, நான் வீட்டில் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து பில்லு தூக்கி நான் வந்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ தான் பொட்டிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கிறேனே. எல்லாம் வந்து ஆசாசையாக எடுத்துன்னு போய் நான் வீட்டை வந்து சாப்பிட்றோமா அப்படின்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
சரி இப்போ போய் பில்லு எடுத்து வந்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் அம்மாவை போய் கூட்டின்னு வரணும். அம்மாவை கூட்டு வந்து திருப்பி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குலோப் ஜாமுன் வந்து வச்சுருக்கேனே. அப்புறம் வந்து இது வந்து குழம்பு, இது வந்து சாதம், குழம்புக்கு கரண்டி, அப்புறம் தண்ணிலாம் வந்து எடுத்துகிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா பில்லு தூக்கி விட்டு போமான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அம்மா என்ன இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பில்லுக்கு போனால் ஆட்டை ஓட்டி ஏரியில் விட்டு ஒரு போய் 3 மணி 4 மணி பில்லு அறுத்துட்டேன். கொஞ்சம் மணி 2 ஆக போகுது, 1 மணி 1:30 மணி ஆயிடுத்து. நான் பில்லு தூக்கி எதில் வர பாப்பா வந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்திருந்தாங்க. சாப்பாடெல்லாம் வேணும், நான் வீட்டை போய் சாப்பிட்டுக்கிறேன் மாமான்னு சொல்லி இட்டுன்னு வந்துட்டேன். சரி பாப்பா பில்லு தூக்கின்னு வந்துட்டேன். திரும்பி வந்து எண்ணெயும் இட்டுன்னு வந்தேன். நான் போய் குளிச்சுட்டு அந்த உட்காந்து போய் நம்ம கலையாகரமே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் செம்ம வெயிலானா அதை மானம் மழை பெஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே உடனே வெயில் தான் பயங்கரமாக வந்து காயுது. சரிம்மா. சரி குலோப் ஜாமுன் சுட்டுருந்தா சொல்லியிருந்தா. சரி பார்க்கலாம். நல்லா இருக்காம்மா உங்களுக்கு? எனக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி பந்தியில் வந்து எல்லாம் வைப்பாங்க, சாப்பிடுவோம். எல்லாம் சாம்பார் சாதம் கார குழம்பு எல்லாம் சாப்பிடுவோம். எந்த ஒரு ஸ்வீட்டு கிட்ட என்ன வச்சாலும் வட்ட வட்டமாக கிழிப்பாங்க பார்த்தியா, அந்த ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டேங்குது. குலோப் ஜாமுன் வச்சு அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் பாயாசம் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. நான் செஞ்ச மாதிரியே இருக்குது நல்லா. நீ சாப்பிட்டியாம்மா? நான் சாப்பிட்டேன். திட்டமாக தான் செஞ்சுக்கிறேன். நம்ம 2 பேர் தானே, அதனால. அப்பாலாம் எதுவுமே விரும்பி சாப்பிடவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவருக்கு எதுவுமே சேர்த்து நான் செய்யவே மாட்டோம். எப்போனா ஒரு நாள் இந்த வடைலாம் சாப்பிடுவார், அதெல்லாம் செஞ்சு அப்பா சாப்பிட, மற்ற எதுவுமே சாப்பிட மாட்டார். கடலைப்பயிறு வடை வந்து வாழைப்பூ போட்டு சுட்டு கொடுத்தா அதில் வந்து விரும்பி ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. அதுவே சாதா நம்ம கடலைப்பயிறு வெங்காயம்லாம் போட்டு சுட்டு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாரு. எதுவுமே சாப்பிட மாட்டேன். நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றவாரு. நான் வந்து வீட்டு வேலை பூரா சொல்லிட்டு போனேன், கொட்டை சாணி வாரிடுங்க, இருக்கிற வேலையை பூரா செய்யணும். நான் வந்து பார்த்தோன்னே எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுருந்தேன். மாட்டை பிடிச்சி வெளியே கட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பெரிய மாடெல்லாம் நான் இருந்தால் தான் வந்து ஜெயஸ்ரீ கிட்டே போக முடியாது, ஏன்னா முட்டும் ஃபஸ்ட்டு. நான்லாம் வெளியில் போயிட்டுனா கரெக்டாக மாட்டுக்கு கூட கரெக்டாக தெரியும். அவள் அம்மா வெளியே போயிட்டாங்க, பாப்பா தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அப்புறம் பிடிச்சாலும் முட்டாது. அது நான் இருக்கும்போது ஜெயஸ்ரீ கிட்ட போய் சொல்ல போனால் தலையாட்டம் அப்படி பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படின்னா ஒரு எதடிச்சே எனி டைம் நம்ம அதை பார்த்துன்னு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் எதடிச்சா பார்ப்போது டப்புன்னு அப்படியே திக்குன்னு தூக்கிப்பட பாருங்க. அவங்க ஜெயஸ்ரீ மேட்ரு எல்லாமே மேட்டும். அப்பாவே மேட்டும். ஏன்னு கேட்டால் ரெகுலராக இருக்க மாட்டாங்க இல்லையா? எப்போனா ஒரு நாள் வந்து கிட்ட கவனிக்க பார்த்து நான் இல்லைனா வந்து நான் இல்லாத பட்சத்தில் வந்து கவனிச்சு எல்லாம் கம்மு வந்துடும் சைலண்டாக. நான் இருக்க பார்த்தே கிட்ட போனால் முட்ட ஆரம்பிச்சிடும். ஆமாம், கண்ணுக்குட்டி வந்து எங்கிட்டலாம் கம்முன்னு இருக்கும், அம்மா கிட்ட மட்டும் சேட்டை பண்ணும். என்கிட்ட மட்டும் தான் பெரிய மாடு கொஞ்சம் அன்பாகவே இருக்கும். கண்ணுக்குட்டி என்கிட்ட வந்து விளாடும். நான் வந்து சொல்லுவேன், என் கண்ணுக்குட்டி என்னை முட்டுது அப்படிலாம் பண்ணுங்களாம். என்ன சொல்லுவேன், உங்கள்கிட்ட அது வந்து விளாட்றது, அது முட்டுறது கிடையாது, அவர் பழக்கமாயிடும் சொல்லி அனுப்பாங்க. ஜாலியாக இருக்கும் கேட்கறது. எங்கிட்டலாம் முட்ட மாட்டார் அவர். ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பயுமே ஜெயஸ்ரீக்கு என்னென்ன வேலை சொல்லிட்டு போனால் அந்த வேலை கரெக்டாக வந்து செஞ்சு முடிச்சுடுவேன். ஜெயஸ்ரீக்கு எனக்கு எவ்வளோ வந்து ஹெல்ப்பாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.